ஹாய், வெல்கம் பேக் டு செல்ஃப் அவேர்னஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா இலக்குகள். இலக்குகள் நிர்ணயிப்பதால் நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சில டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். எண்ணங்களின் சக்தியை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நேர்மையான சிந்தனைகளின் விளைவுகள் அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அது பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துங்க. அதுக்கு இது ஒரு கண்டினியூ சாப்டர்ன்றதால அது பார்த்துட்டு வந்தால் இது கொஞ்சம் எளிமையாக புரியும். இலக்குகள் ஏங்க இவ்வளோ அவசியம்? ஒரு பெரிய அடர்ந்த காடு ஒன்று, அதில் நீங்கள் வெளிச்சமே இல்லாமல் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு சிரமமான ஒரு விஷயமோ அது மாதிரி தாங்க இலக்குகள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இலக்குகள் நிர்ணயிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கொண்டு வர மாதிரி, அதாவது இந்த காட்டில் வெளிச்சத்தோடு போனால் எவ்வளோ ஈஸியோ அது மாதிரி இலக்குகள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிர்ணயம் செஞ்சுட்டா உங்கள் வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். சிகாகோவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம்ன்ற ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் 1979 ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த ஆய்வில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்கள் இலக்குகள், உங்கள் வாழ்க்கையோட இலக்குகளை நீங்கள் நிர்ணயிச்சிட்டிங்களா, நீங்கள் எந்த இலக்கு போய் நீங்கள் அடைய போகிறீங்கன்னு நிர்ணயிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதில் உள்ள 3% மாணவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எழுத்துப்பூர்வமாக நிர்ணயிச்சு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி. 13% மாணவர்கள் நாங்கள் மனசில் நினச்சிருக்கோம், நாங்கள் எதுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுதி வச்சுக்கிட்டு, எங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி உள்ள 83% மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு ஜாலியாக போய் டூர் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், இப்போ தானே படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக 10 வருஷம் கழித்து 1989 அதே கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி கூட்டு வச்சு அவங்கள கூப்பிட்றாங்க. இந்த மாணவர்கள், அந்த 83% மாணவர்கள் இருந்தாங்கல்ல, எந்த ஒரு இலக்குக்குமே நிர்ணயிக்காமல் இருந்தாங்கல்ல, அவங்கள விட இந்த 13% மாணவர்கள் அவங்க வாழ்க்கையில் 2 மடங்கு இவங்களை விட இந்த இவங்க பிஸ்னஸ் ஸ்கூல் தானே படிச்சிருந்தாங்க. இந்த பிஸ்னஸில் இவங்க பயங்கரமான வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தில் 2 மடங்கு முன்னேற்றம் இவங்க அடைஞ்சிருந்தாங்க. அந்த 3% மாணவர்கள் இருந்தாங்கல்ல, இலக்குகளை எழுதி வச்சுருந்தாங்களே, அவங்க இவங்க 97% மாணவர்களை விட 10 மடங்கு உயர்வான இடத்துல இருந்தாங்க. அவங்கள வாழ்க்கையுடைய பணத்துலேயும் சரி, அவங்க ஒரு அந்தஸ்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே, அவங்களுடைய பிஸ்னஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே 10 மடங்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தில் இருந்தாங்க. காரணம் என்னென்னா இலக்குகள்ங்க. இந்த இலக்குகளோட அவசியம் இப்போ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம இலக்குகள் நிர்ணயிக்காமல் இருக்க காரணம் என்னென்னா, இலக்குகள் குறித்த பயமோ இல்லை இலக்குகள் எப்படி அமைக்கணும்னு தெரியாமல் இருக்காங்க மக்கள். இதுக்கு இலக்குகள் ரொம்ப ஒரு கடினமான விஷயமே இல்லைங்க. நீங்கள் ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இலக்குனா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இலக்குன்றது ஒரு சின்ன விஷயமா, நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டா கூட இருக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் ஒரு வாரத்தில் அப்படின்றது கூட ஒரு இலக்கு தாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத்துப்பூர்வமாக எழுதுங்க. ஒரு நோட் எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு எது தேவை, இதை நான் இதுக்குள்ளே செஞ்சாகணும் அப்படின்றத எழுதுங்க. இதை மட்டும் நான் செய்யணும் இந்த வாரத்தில், இதை இந்த 2 நாளில் செய்யணும் நான் அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் இலக்குகள் நிர்ணயிக்கலன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாதுங்க. இலக்குகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இலக்குகளுக்காக நீங்கள் கொஞ்சம் நிறைய உங்கள் எண்ணங்களை அந்த இலக்குகளுக்காக செலவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதோ இல்லை நல்ல நம்ம எண்ணங்களை வெறும் பாசிட்டிவாகவே மட்டும் நம்மளால் நினச்சிட்டே இருந்தால் ஏதாவது நினச்சிட்டு இருக்கிறது, அதை நினைக்கிறது தாங்க ஒரு இலக்கு வைக்கணும். இலக்கை வச்சுட்டு அதில் உங்களுடைய தாட்ஸ் செலவு பண்ணுங்கள். இலக்குகள் குறித்து விரிவாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேங்க. இலக்குகளுடைய அவசியத்தையும் அதை எப்படி விடாமுயற்சியாக நம்ம அடையணுன்றதை பற்றியும் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. அமெரிக்காவில் கன்சாஸ் அப்படின்ற ஸ்டேட்டில் ஒரு சின்ன ஸ்கூலுங்க. அப்போ ரொம்ப குளிர்காலம். அந்த குளிர்காலத்துக்கு கனல் அடுப்பு எல்லா இடத்துலையுமே எரிய வைக்கிறது வழக்கம். அது மாதிரி அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சின்ன பையன் போயிட்டு எப்பயும் கனல் அடுப்பு எரிய வைக்கிறது வழக்கம். அது மாதிரியே அவன் போகிறான். ஒரு டைம் மண்ணெண்ணெய்க்கு பதிலாக யாரும் கேசோலின் ஊற்றிருக்காங்க. இவன் தெரியாமல் அதை பற்ற வச்சு எரிஞ்சு தீ பிடிச்சி அதிலே மாட்டிக்கிட்டான். அவன் மாட்டிக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ்லாம் வர டைமில் தெரியுது இவன் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அவன் அன்கான்ஷியஸாக கிடக்கான். அப்புறம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறப்ப பார்த்தா கீழே அவன் இடுப்பு கீழே ஃபுல்லாக எரிஞ்சு வெறும் எலும்பு தோலுமா இருக்கிற அளவுக்கு எரிஞ்சு போயிடுதுங்க. பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு டாக்டர் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. இவன் பிழைக்க முடியாது, இவன் பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவனுக்கு காதில் விழுது. அவன் எப்படியா நம்ம பிழைச்சிடுவோம் அப்படின்னு அவன் ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அதை தாண்டி என்னென்னா, அவன் பிழைச்சாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருப்பான், உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுப்பான். ஏன்னா கீழே அவனுக்கு நடக்க முடியாதுங்க. அவன் சுத்தமாக பேரலைஸ்டாக இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறதுன்னு அவங்க அம்மாவுக்கும் தெரியல. அதையும் தாண்டி எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றிடுறாங்க டாக்டர். காப்பாற்றினதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வீல் சேரில் தள்ளிட்டு போகிறாங்க. வீல் சேரில் தான் தள்ளிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க அம்மா காலில் எப்பயும் ஆயில் மசாஜ்லாம் போட்டு பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக
இதை இப்போ என்ன அவங்க அப்பா அப்பா 2 பேருமே காலில் இது மசாஜ் பண்ணுறாங்க, ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு முன்னேற்றம் அடையுது லைட்டாக. அதுக்கப்புறம் தான் அவனால் ஏஞ்சி ஒரு வீல் சேரில் உட்கார வைக்கிறாங்க, எழுப்பி வீல் சேரில் உட்கார வைக்கிறாங்க. இவனா நான் வந்து நடப்பேன்றான். அவனால் வந்து இதுவே அவன் காலில் அந்த உணர முடியல, அந்த மசாஜ் பண்ணுறாங்க அந்த டைமில் கூட அவன் வந்து காலில் அழுது கூட அவனால் உணர முடியாத அளவுக்கு அவன் கால் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா வீல் சேரில் தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு காலனி ஏரியா வந்து வெளில நல்ல ஒரு காற்றோட்டமான ஏரியாவுக்கு தள்ளிட்டு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து இப்படியே நடப்பான் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு அதில் ஏஞ்சி நிற்க ட்ரை பண்ணுறான். முடியல. எந்திரிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், முடியல. தினமும் இது மாதிரி அவங்க அம்மா தள்ளிட்டு போகிற டைமில் ஒரு இடத்துல வந்து நிறுத்துறவனே அவன் எந்திரிச்சு அந்த தூணை பிடிச்சி நிற்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவன் என்ன ஆகுறான்னா, நம்ம எப்படியே அதை பிடிச்சி நின்றுணும் அப்படின்றது தான் அவனுடைய எய்மாக இருக்குது. அது மாதிரி நின்றுறான். ஒரு நான் எப்படியோ கஷ்டப்பட்டுட்டு நான் நிற்க மாட்டேன், இன்னும் நடப்பான் நான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக முயற்சி பண்ணி நடந்து கீழே விழுவுறான். இருந்தாலும் அவன் நடந்து முயற்சி பண்ணி நடக்க முயற்சி பண்ணுறான். நடந்துட்டான். அடுத்து அவன் நடக்கிறது மட்டும் இல்லை, ஓடிட்டே இருப்பான்றான். அந்த ஊரில் எல்லாருக்குமே என்ன ஒரு ஆச்சரியம்னா, எப்போ பார்த்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஓட முயற்சி பண்ணி ஓட ஆரம்பிச்சு எங்கே பார்த்தாலுமே அவனை ஓடிட்டே தான் இருப்பான். அவன் அந்த ஊரை சுற்றி ஓடிட்டே இருப்பான். 12 வயசில் அவனுக்கு வந்து அவன் ஸ்கூலில் வந்து ஒரு பெஸ்ட் அத்லெட்டாக வந்து செலக்ட் ஆனான். அதை தாண்டி 1934 நியூயார்க்கில் உள்ள ஒரு மிகப்பெரிய கிரவுண்டில் வந்து நடந்த ஒரு அத்லெட் மேட்ச்சில் வந்து 1 மைலை வந்து 4.8 செகண்டில் வந்து கடந்து உலக சாதனையை படைத்தாங்க. அந்த உலக சாதனையை 3 வருஷம் யாராலையும் முறியடிக்க முடியல. அவர் பேர் வந்து கன்னிங்ஹாம். மிகப்பெரிய ஒரு அத்லெட். நீங்கள் போய் கன்னிங்ஹாம்னு அடிச்சிங்கன்னா தெரியும். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு அத்லெட்டுங்க அவர். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து ஒரு கோலை வந்து செட் பண்ணணும். இந்த பாருங்க, இவர் வந்து எவ்வளோ முடியாத ஒரு காலத்துலேயும் அவரால் கால்லாம் வந்து சுத்தமாக நடக்கவே முடியாது, உயிர் பழைக்க முடியாதுன்றவனை உயிர் பழைச்சி அதை தாண்டி காலில் நீ நடக்கவே முடியாது, நீ இனிமேல் வந்து ஒரு ஹேண்டிகேப்பாக தான் இருக்கணும்னு சொன்னவனை வந்து ஏன்ச்சு அவன் வந்து நடக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஓட முயற்சி பண்ணி ஓடினது மட்டும் இல்லை, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அத்லெட்டாக மாறினதுக்கு அவனுடைய முயற்சி தாங்க காரணம். முயற்சி அதுக்கான அவன் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எடுத்து வச்ச ஒரு கோல் தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரியணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இவராலே முடியும் போது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிழைக்க முடியாத ஒரு மனுஷன் இவ்வளோ சாதிக்கும் போது நம்மளாம் இவ்வளோ சாதிக்கலாங்க. ஸோ தாமதம் இல்லாமல் ஒரு இலக்கு ஒன்று நிர்ணயித்து அதை வந்து உங்கள் நோட்லேயோ இல்லை வந்து ஒரு செவுத்துலேயோ எங்கேயாவது ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வைக்கலாம். அதை ஒட்டி வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள் எண்ணங்களை செலவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.